வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போச்சு. ஐயோ எப்பா ரொம்ப முடியல. சௌந்தர்யா உண்மையிலே ஒரு பெக்குலியரான ஒரு செம்ம ஒரு கேரக்டருங்க. அநியாயம். அதாவது ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓடி வந்து ஃபோன் எடுக்கணும். ஃபோனில் வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. இதை நீங்கள் யாரை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இப்போ சௌந்தர்யா வந்து சரி நான் எடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு காதில் வைக்கவே இல்லை. எம்மா காதில் எடுத்து வைமா அந்த ஃபோனை ஆமாலன்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. அவர் சொல்கிறாரு, சௌந்தர்யா நான் பேசுறது கேட்குதா? ஒரு நிமிஷம் சார். கேட்குது சார். சௌந்தர்யா அளவுக்கு அதிகமாக செட் மீல்ஸ் கொடுக்கப்படும். சார் புரியல சார். என்ன சார் செட் மீல் கொடுக்கப்படும்? சார் ரூல்ஸா? ரூல் என்ன ரூல் சார்? இல்லைம்மா செட் மீல்ஸ் கொடுக்கப்படும். பிக் பாஸ் இவ்வளோ தூரம் இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணதா இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட் டைம். அவங்க திரும்ப கேட்குறாங்க, சார் புரியல சார். செட்டுன்னா என்ன செட்டு சார்? மா மீல்ஸ்மா மீல்ஸ். ஓ ரூல்ஸா சார்? இல்லைம்மா மீல்ஸ் தாலி மீல்ஸ் கொடுக்கப்படும். 45 மினிட்ஸ் கூட சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்றாங்க. ஐயோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி கேட்டிருப்பாங்க. அப்புறமா அவரே இல்லை, பிக் பாஸ் இது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்னம்மா பண்ணுவீங்க? சாப்பாடு சாப்பிடுவேன். சாப்பாடுக்கு இங்கிலீஷில் என்னம்மா? ஃபுட்டு. மீல்ஸ் எப்படிம்மா கேட்பீங்க? செட் மீல்ஸ். ஓ புரியுது பாஸ். அப்பா அதுதான்ம்மா, போய் சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷாலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட போய் கேட்டால் விஷால் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, 2 பாயிண்ட் கொடு அப்படின்னு கேட்கும்போது ப்ளீஸ்ரான்னு சொல்லி அதுக்கப்புறம் 1 பாயிண்ட் முடிச்சு இப்போ வந்துட்டு டாஸ்க் பண்ண போகிறாங்க. ஆனால் அப்பா அநியாயமுங்க, செம்ம அநியாயம். நான் சிரிச்சு ஐயோ கடவுளே. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு சௌந்தர்யா எவ்வளோ பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.